கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த நாளில் நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்று சொன்னால், பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணக்கூடிய விஷயத்தை நாம் படிக்கலாம். இன்றைக்கு உலகத்தில் அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அல்லது குற்றம் செய்யும் பொழுது அந்த குற்றத்தையும் அந்த பாவத்தையும் குறித்து என்ன செய்கிறாங்கன்னா, பரியாசம் பண்ணக்கூடியவர்களாக, விசேஷமாய் கேலி பேசிக்கொண்டு அவர்களை துக்கப்படுத்துகிற, அவர்களை மிகவும் மன உளைச்சலுக்கு உள்ளாக அவர்களை கொண்டு செல்கிற மனிதர்களாக பெரும்பாலும் எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் பாவத்தை குறித்து, ஒருவருடைய மோசமான சூழ்நிலை குறித்து தவறாக பேசும் பொழுது அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் முதலாவது தேவன் சொல்லக்கூடிய பதிலுக்கு நாம் கடந்து சென்று நாம் படிக்க நாம் முடிவு செய்வோமாக. நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் படிக்கும் பொழுது, மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள், நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு என்பதாக நாம் படிக்கிறோம். அப்போ பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணக்கூடிய மக்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அவர்களை மூடர்கள் என்பதாக சொல்கிறார். ஆனால் நீதிமான்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தயை பாராட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ நீதிமான் என்பவன் பாவத்தை குறித்து அவன் துக்கப்படக்கூடியவனாக, பாவத்தை அவன் என்ன செய்வானா, அந்த மனிதன் செய்யக்கூடிய பாவத்திலிருந்து அவனை மீட்டெடுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர்கள் நீதிமான்களாக இருக்கிறாங்க. பாவத்தை குறித்தே பேசக்கூடிய மக்கள் யாருன்னா மூடர்களாக இருக்கிறாங்க. பாவம் என்ன என்பதை முதலாவது நாம் அறிந்திருக்கணும். தேவனுடைய வாக்கில் நாம் சென்று படிக்கும் பொழுது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பிரமாணத்தை மீறுவதே பாவம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது பிரமாணத்தை மீறி ஒருவன் நடக்கும் பொழுது தேவன் அதை எவ்விதமாக பார்க்கிறார் என்று சொன்னால், அதை பாவம் என்று தேவன் அதை சுட்டி காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிக கூடுதலான சொல்கிறது, அநீதி எல்லாம் பாவம்தான் என்று சொல்கிறார். இப்போ அநீதியான விஷயங்கள் மக்களிடத்தில் அது பெரிய விஷயமாக இருக்காது. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்னா, அதை பாவம் என்பதாக தீர்ப்பு செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்போ தேவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை குறித்து சந்தோஷப்படுறாரு அப்படின்னா இல்லை. ஏன்னா பாவம் செய்யக்கூடிய மக்களை குறித்து உலகம் வெவ்வேறு கருத்துக்களை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் பாவம் என்பது ஒரு மனிதனுக்கு தேவனுடைய பார்வையில் துக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்பதை முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது, மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். அப்போது ஒரு சகோதரர்கள் பாவம் செய்யும் பொழுது அதை கவனிக்கக்கூடிய மற்ற சகோதரர்கள் என்ன செய்யணுமா? அதை பரியாசம் பண்ண வேண்டுமா? அல்லது தேவன் வேறொரு காரியத்தை செய்ய சொல்கிறாரா? நிச்சயமாக தேவன் வேறொரு காரியத்தை செய்ய நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். அப்போ ஒரு பாவம் செய்யும்போது அதை பார்க்கிற மற்ற நபர் என்ன செய்யணும்? பரியாசம் பண்ணக்கூடாது. தேவனிடத்தில் அவர்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஜெபம் செய்தால் என்ன நடக்கப் போகிறது என்று தேவனுடைய பதில் சொல்லுகிறது என்று சொன்னால், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். அப்போ தேவன் ஒருவர் பாவம் செய்யக்கூடிய மக்களை குறித்து ஜெபம் பண்ணக்கூடிய மக்களுடைய ஜெபத்தை கேட்டு அந்த பாவம் செய்த மனிதன் அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டு மனம் திரும்பும்படியான வேலைகளை தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். யாருக்கென்றால், மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அப்போது துணிகரமாக மனப்பூர்வமாக ஒருவர் பாவம் செய்தால் அதை குறித்து தேவனுடைய வார்த்தையானது நல்ல ஒரு பதிலாக இல்லை. ஆனால் மரணத்துக்கு ஏதுவில்லாத ஒரு பாவத்தை ஒருவன் செய்யும் பொழுது தேவனுடைய ஆலோசனை என்னன்னு சொன்னால், ஜெபம் பண்ண வேண்டும் என்பதாக சொல்கிறார். எதற்கு? மனம் திரும்பும்படியாக, தேவன் அவனை மீட்டெடுக்கும்படியாக ஜெபிக்கணும். மத்தேயு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அங்கே ஆண்டவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தேன் என்பதாக சொல்லுகிறார் அப்படின்னா, பாவிகளை மனம் திரும்ப நான் என்ன செய்தேன்? அழைக்க வந்தேன் என்பதாக சொல்லுகிறார். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அப்போ பாவம் செய்த மக்களை பரியாசம் செய்யக்கூடிய மனிதர்கள் மத்தியில் ஆண்டவர் எப்படியாக தன்னுடைய ஊழியத்தை செய்தார் என்று சொன்னால், பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க
வந்தேன் என்பதாக சொல்லுகிறார். இப்போ பாவம் செய்த மக்களை குறித்து ஆண்டவருடைய பார்வை எப்படியாக இருக்கிறது? அவர்கள் மேல் தயவாக இருக்கிறார், அவர்கள் மேல் இரக்கம் காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர்களை மீட்டெடுப்பதற்காக மனம் திரும்பும்படியாகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்பதாக தன்னை குறித்து சொல்கிறார். ஆனால் பாவத்தை குறித்தே ஒரு மனிதன் பரியாசம் செய்யும் பொழுது தேவன் அவனை ஞானி என்று சொல்லலை, நீதிமான் என்றும் சொல்லலை, அவன் மதிகேடன் என்பதாக கர்த்தர் அவர்களை சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நான் சரி நீ சரியில்லை, நான் நீதிமான் நீ தான் பாவி என்று சொல்லக்கூடியலாம் இருப்பாங்க. பாருங்கள், ஒரு 10 வருடத்துக்கு முன்பதாக ஒருவர் என்ன செய்திருப்பாங்கன்னா பாவம் செய்திருப்பார். ஆனால் 10 வருடத்துக்கு பிற்பாடு அவர் அதே பாவத்தில் இருக்கிறாரா என்பது நமக்கு தெரியாது. தேவன் அவர்களுக்கு மனந்திரும்புதல் கொடுத்திருப்பார், தேவன் அவருடைய பாவங்களை மன்னித்திருப்பார். ஆனால் பழைய பாவத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒருவரை குற்றப்படுத்துவது, ஒருவரை மன நோக்கடிப்பது என்பது தேவனுடைய பார்வையிலே ஞானமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை, அது மூடத்தனமாக இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு நாம் கடந்து சென்று பார்க்கும் பொழுது இங்கே ஒரு சூழ்நிலை இருக்கிறது, மற்றவர்களை குற்றமாக தீர்ப்பது. இப்போ மற்றவர்களை குற்றமாக தீர்க்கும் பொழுது தேவன் என்ன சொல்கிறாரு? அதை தீர்க்காதிருங்கள் என்று தான் சொல்கிறார். ஏனெனில் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். இப்போ நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறோமோ அது நமக்கு செய்யப்படும் என்று சொல்கிறார். 3ஆம் வசனத்தில் அவர் ஒரு காரியத்தை சொல்ல வர்றாரு. உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? உன்னுடைய கண்களிலே ஒரு பெரிய குற்றம் வைத்திருக்கிற, ஆனால் உன் சகோதரனிடத்தில் ஒரு சின்ன குற்றம் இருக்கிறது. ஆனால் உன்னுடைய பெரிய குற்றத்தை சரி செய்யாமல் சகோதரனுடைய குற்றத்தை பார்க்கும்போது உனக்கு பெரிதாக தெரிந்து என்ன செய்கிறான்னா, முதலாவது நான் அதை எடுத்து போட நான் விரும்புகிறேன் அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனால் அப்படிப்பட்ட மக்களை குறித்து ஆண்டவருடைய பதில் என்ன? 4ஆம் வசனத்தில், இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? அப்போ ஒரு கேள்வி கேட்குறார். ஏன் அப்படி நீ சொல்கிற? அப்போ நீ சொல்வதற்கு உனக்கு தகுதி இருக்கிறதா அப்படின்னா நிச்சயம் அங்கே தகுதியானதில்லை. ஏன்னா உன் கண்ணில் அவனை விட பெரிய குற்றத்தை நீ வச்சிருக்கிறேன்னு சொல்கிறார். 5ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படிப்பட்ட மனிதனை பார்த்து மாயக்காரன் என்று சொல்கிறார். அப்போ பாவம் செய்த மக்களை பரியாசம் செய்வது, அவர்களை தொடர்ந்து குற்றப்படுத்தக்கூடிய மக்கள் தாங்கள் எவ்விதமாக இருக்கிறோம் என்பதை முதலாவது கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பாருங்கள், மாயக்காரனே முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு. இப்போ முதலாவது என்ன செய்யணும்னு சொல்கிறாரு? ஃபஸ்ட்டு உன்னுடைய தவறை, உன்னுடைய பாவத்தை, உன்னுடைய துரும்பை என்ன எடுத்து போட நீ வகைப்பார். பிற்பாடு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். இப்போ உன்னுடைய வேலையை உன்னிடத்தில் முதலாவது செய், பிற்பாடு உன் சகோதரனிடத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை எடுத்து போட நீ வகை பார்ப்பாய் என்பதாக சொல்கிறார். ஆகினால் பிரியமானவர்களே, பாவிகளை குறித்து, பாவம் செய்யக்கூடிய மக்களை குறித்து நாம் என்ன செய்யணும்? தயவிறக்கம் பாராட்ட வேண்டியது அவசியமாக இருக்குது. இயேசு மனிதன் செய்யக்கூடிய பாவத்தை தான் வெறுத்தாரே தவிர அந்த பாவம் செய்த மனிதனையே என்ன செய்யலை, வெறுக்கலை. இயேசு சொல்கிறாரு, பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்பதாக சொல்லுகிறார். பாருங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நாம் சென்று படிக்கும் பொழுது இயேசு வந்த நோக்கத்திலே ஒரு நோக்கம் என்ன என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள முடியும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நான் படிக்கும் பொழுது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பெற்றார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. அப்போ இயேசு மாயக்காரன் என்று சொல்லக்கூடிய விஷயம் ஏன் வந்தது? ஏன்னா அவனிடத்தில் குற்றம் இருக்கிறது. இவன் மற்றவனுடைய குற்றத்தை எடுத்து போட என்ன செய்கிறான்? பிரயாசப்படுறான். ஆனால் இயேசு எப்படி வந்தார்? பாவங்களை, நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று நாம் அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் அவரிடத்தில் பாவம் இருந்ததா? இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்பதாக யோவான் சுவிசேஷத்தில் சொல்கிறார். அப்போது மனிதர்கள் சொன்னாங்க, இவன் பாவிகளுக்கு சிநேகிதன் சொல்கிறாங்க. ஆமாம், பாவிகளை அவர் அன்பு கூர்ந்தார், பாவிகளிடத்தில் போய் சாப்பிட்டார், பாவிகள் மேல் இரக்கமாக இருந்தார். ஆனால் பாவிகளை அவர் எந்தாவது பரியாசம் பண்ணியிருக்க நாம் பார்த்துருக்குறோமா? இல்லை. பாருங்க, பாவத்தை மன்னிப்பதும் பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பதும் யாருடைய வேலை? அது தேவனுடைய பணி. தேவனுடைய பணி நாம் செய்வதாக நினைத்து கொண்டு மற்றவர்களை குற்றப்படுத்துவது, மற்றவர்களை கேவலமாக பேசுவது என்பது சரியா என்பது சொன்னால் நிச்சயமாக அது சரியில்லை. பிரியமானவர்களே, நாம் தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி நாம் செய்ய முயற்சிப்போமானால் அது நலமாக இருக்கும். பாருங்கள், ரோமர் புஸ்தகத்தில் நாம் படிக்கும் பொழுது
ஒரு யூதன் இருந்தான். ஆனால் அந்த யூதன் தன்னை எப்படி நினச்சிக்கிட்டான்? நான் சரி என்பதாக நினைத்தான். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் தான் படிக்கிறோம், 12ஆம் வசனத்தில், தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். அப்போது நான் சரியாக நிற்கிறேன் அப்படின்னு நாம் என்ன செய்யக்கூடாது? பெருமையாக இருக்கக்கூடாது. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு யூத போதகன் இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்னா, நிறைய காரியத்தை குற்றப்படுத்துகிறான். பாருங்கள், ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி. பாருங்கள், தேவன், யூதன், புறஜாதி என்று இந்த விஷயத்தில் பார்க்குறது இல்லை. பாருங்கள், நீ யாராக இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாய் தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். ஆமாம், மற்றவர்களை நான் தீர்க்கிறேன், மற்றவர்களை நான் என்ன செய்கிறேன், கண்டுபிடிக்கிறேன், காரியங்களை நான் தேடுகிறேன் என்று நினைக்கிறவன் முதலாவது தன்னையே அதை நான் தனக்கே விரோதமாக செய்கிறான் என்பதை முதலாவது சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பாருங்கள், இப்படி செய்யக்கூடிய மக்களுக்கு தேவன் என்ன வச்சிருக்காரு? 2ஆம் வசனத்தில், இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பாருங்கள், நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிற என்கிற பயம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், நம் மற்றவர்களை குறித்து இழிவாகவோ கேவலமாகவோ அல்லது பரியாசமாகவோ பேசுவதற்கு நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்போம். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கிறதா. பாருங்கள், 3ஆம் வசனத்தில், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளை செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? ஆமாம், இவன் தப்பிச்சுக்கலாம் இவன் நினச்சான். ஆனால் கர்த்தர் கேள்வி கேட்குறார், நீ தப்பிக்கலான்னு நினைக்கிறாயா? நீயே தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நீ தப்பித்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறார். ஆனால் தேவன் அவனிடத்தில் என்ன செய்கிறாரு? இரக்கமாக தான் இருக்கிறார். 4ஆம் வசனத்தில், அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? நம்ம பாருங்கள், தேவன் இரக்கமாக தான் இருக்கிறார். அவருடைய சாந்தம் என்ன செய்யுது? அவனை குணமாக்கும்படி விரும்புகிறது. ஆனால் அவனுக்கு எப்படிப்பட்ட மனம் இருக்கிறது? மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடிய அவனுக்கு எந்த மனம் இருக்குன்னு சொல்ல 5ஆம் வசனத்தில், உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி. அப்போது மற்றவர்களை தீர்க்கக்கூடிய விஷயத்தில், மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடிய, மற்றவருடைய பழைய பாவத்தை எண்ணி அவர்களை தொடர்ந்து குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிற விஷயத்தை குறித்து தேவன் என்ன சொல்கிறாரு? அவர்களுக்கு மன கடினப்பட்டு இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார். அவர்களுக்கு குணப்படாத இருதயம் இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார். ஆனால் இப்படியே தொடர்ந்து நிலைக்கும் என்று சொன்னால் தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படக்கூடிய நாளில் என்ன இருக்கிறதா? கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினை குவித்து கொள்ளுகிறாயே அப்படின்னு கர்த்தர் அவனை எச்சரிக்கக்கூடியவராக இருக்கிறார். பாருங்கள், அதே 21ஆவது வசனத்தில் இவன் என்ன பாவம் செஞ்சான் அப்படிங்கிறத கர்த்தர் பட்டியல் போட்டு காமிக்கிறார். இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? 22ஆம் வசனத்தில், விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? பாருங்கள், 2-3 பாவங்களை அவன் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறான். களவு செய்கிறான், விபச்சாரம் பண்ணுறான், விக்கிரக கோவில் என்ன செய்கிறான்? கொள்ளையிடுறான். அப்போ இதை மற்றவர்கள் செய்யும்போது குற்றப்படுத்துகிறான். ஆனால் தான் செய்வது சரி. ஆனால் கர்த்தர் அவனை என்ன சொல்கிறாரு? மாயக்காரன், இருதய கடினம் உள்ளவன் என்பதாக சொல்லுகிறார். ஆகையால் பிரியமானவர்களே, மற்றவருடைய பாவத்தை குறித்து நாம் பேசும் பொழுது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். ஏனென்று சொன்னால் தேவன் பாவம் செய்கிற மனிதர்களை பார்க்கிற பார்வை நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. தானியேல் புஸ்தகத்துக்கு முன்பதாக எசேக்கியேல் புஸ்தகத்தை நாம் கடந்து சென்று பார்க்கும் பொழுது இந்த பாவம் செய்யக்கூடிய மக்களை இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க? அவங்களுடைய பார்வையில் தீர்ப்பு செய்யக்கூடியலாம் இருக்கிறாங்க. பாருங்கள், நான் சரியாக இருக்கிறேன், அவன் தப்பு. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் அவங்களுக்கு? 20ஆம் வசனத்தில், எசேக்கியேல் 18:20, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். தேவனிடத்தில் அவர்களுக்கு ஜீவன் இல்லை, அவர்கள் மரித்த நிலையில் இருக்கிறாங்க. குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். இப்போ யார் பாவம் செய்கிறாங்களோ அவங்க தான் மரித்து போன நிலைமையில் இருக்கிறாங்க ஆத்துமாவில். தேவனுக்கு அவங்களுக்கு தொடர்பு இல்லை. அப்போது 21ஆம் வசனத்தில் துன்மார்க்கு இருக்கிறான், அவன் தான் செய்த எல்லா பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறான்.
அவன் மனம் திரும்பி என்ன செய்கிறான்? தேவனுடைய கட்டள்படி கை கொள்கிறான், நியாயத்தை நீதியும் செய்கிறான். ஆனால் கர்த்தர் அவனை குறித்து என்ன சொல்கிறாரு? அவன் பிழைக்கவே பிழைப்பான். அப்போ பழைய பாவங்களை குறித்து குற்றப்படுத்துவது நீதியா? இல்லை. பிரியமானவர்களே, தேவன் அவர்களை மன்னித்திருக்கலாம், அவர்கள் மனம் திரும்பி இருக்கலாம், அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கலாம். நமக்கு எப்படி தெரியும்? அவருடைய கிரியைகள் இப்பொழுது நீதியாக இருக்கிறது. பழைய பாவங்களை குறித்து குற்றப்படுத்துவது என்பது சரியான இல்லை. தேவன் அவருடைய பாவத்தை குலைத்து போட்டிருக்கும் போது, அவருடைய பாவத்தை அக்கிரமத்தை மன்னித்திருக்கும் போது, அந்த காரியத்தை சொல்லி குற்றப்படுத்துவதற்கு நாம் நியாயாதிபதியா அல்லது நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரா? எதுவுமே இல்லை. அப்போ தேவனுக்கு நாம் பயந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டியது பிரியமானவர்களே. உலகம் நிறைய காரியங்களை சொல்கிறது, ஆனால் நாம் தேவன் என்ன சொல்கிறாரோ அதை நாம் மாத்திரமே செய்வோம் என்று சொன்னால் அது சிறப்பாக இருக்கும். பாருங்கள், 22ஆம் வசனத்தில் அந்த துன்மார்க்கன் இப்போ நீதி செய்கிறான், நியாயத்தை செய்கிறான். அவன் என்ன செய்கிறான்? 22ஆம் வசனத்தில் அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை. கர்த்தர் நினைக்காத போது நாம் நினைப்பது நீதியா? இல்லை. ஆகவே தேவனுடைய பார்வையிலே நாம் சிறப்பானவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சங்கீதம் 32:5 வாசிக்கும் பொழுது, தேவனும் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கும் பொழுது அதை நாம் தவறு என்று சொல்ல நமக்கு அதிகாரம் இருக்கிறதா? இல்லை. பாருங்கள், இந்த மனுஷன், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன். ஆமாம், ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை குறித்து துக்கப்பட்டு தேவனிடத்தில் அறிக்கை செய்து அந்த காரியங்களை விட்டு விடும் பொழுது தேவன் அவருடைய பாவத்தினுடைய தோஷத்தை மன்னிக்கிறான். பாருங்கள், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு பாவத்தை விட்டு விடும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது, தேவன் மன்னிக்கும் பொழுது, மனிதன் அதை குற்றப்படுத்துவதனால நமக்கு எந்த குற்றம் இல்லை. மனிதன் என்ன செய்கிறான்? அவனுடைய பார்வையில் நீதிமான். ஆனால் தேவன் நீதிபரராக இருந்து எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு உதாரணத்தை நாம் படித்து நாம் கடந்து செல்வோம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரியும், அங்கே விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண் இருக்கிறாள். ஆனால் இந்த பெண்ணை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க இயேசு என்ன செய்கிறார் என்பதை சோதிக்கும்படி அந்த பெண்மணியை கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா, பழைய பிரமாணத்தை வைத்து அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு இயேசுவை சோதிக்கும்படி சொல்கிறாங்க. 6ஆம் வசனத்தில் அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். அப்போது அவங்க ஒரு காரணத்துக்காக இதை செய்கிறாங்க. 7ஆம் வசனத்தில் அந்த காரணத்தை செய்யணுங்கிறதுக்காக ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இயேசுனுடைய பதில் என்ன? அவர் நிமிர்ந்து பார்த்து 7ஆம் வசனத்தில், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவுள் என்று சொல்லி என்ன செய்கிறாருன்னா சொல்கிறாரு. அப்போ 9ஆம் வசனத்தில் என்னாச்சு? கொஞ்சம் நேரம் ஆன பிற்பாடு அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். பெரியவர்கள் என்பதற்காக அவர்கள் பாவம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அர்த்தம் இல்லை. சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு என்ன செஞ்சுட்டாங்கன்னா எல்லாம் போயிட்டாங்க. இயேசு நிமிர்ந்து பார்க்குறார் 10ஆம் வசனத்தில், யாரையும் காணா, ஆனால் அந்த பெண் மட்டும் இருக்கிறாங்க. உன்னை குற்றம் சாட்டினவர்கள் எங்கேன்னு கேட்குறார். ஆனால் அந்த பெண் சொல்கிறாரு, ஒருவனே உன்னை குற்றப்படுத்தலையா அப்படின்னு என்ன செய்கிறாரு? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலேன்னு கேட்கும்போது அந்த பெண் சொல்கிற 11ஆம் வசனத்தில், இல்லை ஆண்டவரே என்றால் இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. இயேசு என்ன செய்கிறாரு? பாவம் செய்யக்கூடிய மக்களை நீ பாவி பாவி என்று தொடர்ந்து அவர் என்ன குற்றப்படுத்தினாரா? இல்லை, மன்னிக்கிறார். இனி பாவம் செய்யாதே என்றார். இயேசு என்ன செஞ்சார்? 12ஆம் வசனத்தில், நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்றார். அப்போ இயேசுவை பின்பற்றக்கூடிய மக்களாய் நீங்களும் நானும் இருந்தால் நாம் என்ன செய்வோம்? நாம் பிறருடைய பாவங்களை சொல்லி அவர்களை குற்றப்படுத்த மாட்டோம். அவர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்வோம், அவர்களை மீட்டெடுக்கும்படியான வேலையை செய்வோம், அவர்கள் மேல் இரக்கமாயிருப்போம், தயவு பாராட்டுவோம், அவர்கள் மேல் கடிந்து கொள்ள மாட்டோம், அவர்களை சத்தியத்தின்படி அவர்களை அன்பு கூர்ந்து அவர்களை மீட்டெடுக்க நாம் பிரயாசப்படுவோம். ஆகவே பிரியமானவர்களே, பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுவது ஞானிகள் அல்ல, அவர்கள் மூடர்கள். ஆகவே நாம் இறுதியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். நாம் எவ்வளவு காரியங்களை நாம் செய்திருப்போம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அக்கிரம அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராயிருக்கிறார்.
இயேசு பாவத்தை மன்னிக்க நீதியும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு நாம் மனம் திரும்பும் பொழுது. ஆகவே நாம் பாவங்களை மன்னிக்க நாம் அதிகாரிகள் அல்ல, நாம் தேவனும் அல்ல. பாவங்களை மன்னிப்பது அதிகாரம் இயேசுவுக்கு இருக்கிறது, தேவனுக்கு இருக்கிறது. ஆகவே நாம் பாவம் செய்யக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் மேல் நாம் இரக்கமாக இருக்க வேண்டியது அவசியம். அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டியது அவசியம். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். பழைய பாவங்களை எண்ணி நாம் என்ன செய்யக்கூடாது, அதாவது வழக்கறிஞர்கள் செய்வது போல பழைய அதிகாரிகள் பழைய பாவங்களை தூசு தட்டி எழுப்பி அவர்களை குற்றப்படுத்தக்கூடாது. நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய காரியங்களை நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய மனது தொடர்ந்து தேவனை சேவிக்க நாம் பிரயாசப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. நாம் கர்த்தர் காண்கிறபடி நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, பாவத்தை குறித்து நாம் தயவாக இருப்போம். பாவம் செய்யக்கூடிய மக்கள் மேல் நாம் என்ன இரக்கமாக இருக்க வேண்டியது அவசியம். பாவத்தை வெறுக்க வேண்டுமே தவிர பாவம் செய்த மக்களை நாம் வெறுத்து விடக்கூடாது. அப்படி வெறுத்து விடுவோம் என்று சொன்னால் நாம் ஞானிகள் இல்லை, மூடர்கள். இயேசுனுடைய ஊழியம் என்ன என்பதை நமக்கு அறியாமல் போய்விடுகிறது. ஆகவே கர்த்தர் நம்மை காப்பாராக. நாம் இரக்கமாயிருப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. வாழ்த்துக்கள் சகோதரர்களே.